ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டெய்லி டேஸ்டி ஃபுட். இன்னைக்கு நாம் கருணைக்கிழங்கு அல்லது சேனைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள், நான் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். மிளகாயும் தனியாத்தூளும் கலந்துருக்கு. நீங்கள் தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் இது தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனும் மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சப்பொடி 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன எலுமிச்சைப்பழம் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். கிழங்கு அல்லது சேனைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம கழுவிட்டு கட் பண்ண வேண்டியதில்லை. ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு கழுவிக்கலாம். அப்படி இல்லைன்னா வழவழப்பு நம்ம கையெல்லாம் நமிச்சில் வந்துடும். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய்னா அப்படி இல்லைனா தேங்காய் எண்ணெய்னா கொஞ்சமாக கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ கை நமைச்சல்லாம் ஏற்படாது. நீங்கள் கடையிலேருந்து வாங்கின்னு வந்த உடனே செய்ய வேண்டாம். ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து செஞ்சிங்கன்னா அது கொஞ்சம் பழசாச்சுன்னா நமைச்சல் கம்மியாக இருக்கும். நான் இப்போ ஃபுல்லாக தோலெல்லாம் எடுத்துட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் மீடியம் சைஸாக தான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுக்கோங்க. இப்படி தண்ணியில் போட்டு நல்லா 2 வாட்டி அலசி எடுத்துக்கோங்க. இப்போ மண்ணெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன். இது கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கிழங்குல நம்ம சாப்பிட்ட பிறகும் நம்மளுக்கு வாயெல்லாம் நமிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதுக்காக நான் ஊற வச்சிருக்க புளியை இதில் அதோட ஜூஸ் மட்டும் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மசாலாஸ்லையா இதிலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. அப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சு தண்ணி நல்லா கொதிச்சு வர வரலும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிட்ட பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 50% வேகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நான் மூடி போட்டு வேக வச்சிடுறேன். அப்புறம் சென்டரில் அப்பப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வெந்துச்சா இல்லையான்னு பாருங்கள். ஒரு 50% வெந்தால் போதும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த டைமில் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு திரும்பி மூடி போட்டு வேக வைங்க. ஒரு 50% போல் வேகணும். ஒரு 5 மினிட்ஸ் போல் ஆகியிருக்கு.
ஒரு கிழங்கு எடுத்து இப்படி நைஃப் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக உள்ளே இறங்கிடும். அந்த ஸ்டேஜில் இருக்க சொல்ல எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த தண்ணி எல்லாம் இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையில்லை, வடிச்சிடுங்க. ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். நான் தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டேன். ஷாலோ ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம், கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். கருணைக்கிழங்கு வறுக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சிருக்க, பாதி போல வேக வச்சு வச்சிருக்க கிழங்கையும் சேர்த்துடலாம். எல்லா கிழங்கையும் சேர்த்தாச்சு. அடுப்பை வந்து கொஞ்சம் லைட்டாக மீடியமான ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் லைட்டாக வெந்திருக்கும், அப்படியே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இது மூடி போட்டு திரும்பியும் வேக வைங்க. இப்போ ஒரு 30 செகண்ட் போல் ஆகிருக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க மேலே. மறுபடியும் மூடி போட்டு வேக விடுங்க. இப்போ நான் 2-3 வாட்டி திருப்பி போட்டு நல்லா ரோஸ்டாக ஃப்ரை பண்ணிட்டேன் நம்மளோட கருணைக்கிழங்க. இப்போ அடுப்பு ஸ்டாப் பண்ணிடலாம். நம்மளோட கருணைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சம் மல்லி இலையை சர்வ் பண்ணிடலாம் போட்டு. ரொம்பவே சூப்பராக நம்மளோட கருணைக்கிழங்கு வறுவல் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.